நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மீனராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்னு தெளிவா பார்க்க போறீங்க. இந்த மீனராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. ஸோ நீங்க இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். நீங்க பிறக்கும் போது சனி பகவான் உங்களுக்கு ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளா மத்தியமான்றது பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது முதல் ரவுண்டா, 2வது ரவுண்டா, 3வது ரவுண்டா அப்படின்றதும் பார்த்துட்டு தான் நீங்க எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த ஜென்ம சனி அப்படின்னா உடனே அச்சச்சோ அப்படின்றத நினைக்கவே வேண்டாம். ஜென்மத்தில் மறக்க முடியாத நல்ல நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜென்ம சனி காலம். இது எப்படி நம்ம நிர்ணயிக்கிறது அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல நீங்க பார்த்து சனியினுடைய நிலையை வச்சுதான் நீங்க ப்ரொசீட் பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியில நிறைய சூப்பர் லெவல்ல வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அதனால ஜென்ம சனியினுடைய பயப்படவே வேண்டாம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு கடகத்துல இருக்காரோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னியில இருக்காரோ, அடுத்தது உங்களுக்கு விருச்சிகத்துல இருக்காரோ, அப்ப எல்லாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியங்கள் ஒண்ணுமே இல்லை. ஸோ இப்போ கடகத்துல அவர் இருக்க போறாரு. அடுத்தது 2006லயும் கடகத்துக்கு வர போறாரு. ஸோ டோட்டலி ஜென்ம சனியினுடைய பயம்ன்றது தயவு செஞ்சு தூக்கி போடுங்க. நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, மீனராசிக்காரங்க எல்லாமே அரண்டு போயிருக்காங்க. மீனராசின்னு எந்த கன்சல்டிங் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கக்கூடியது சனி பகவானுடைய நிலை. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய பாதிப்புகள். அது மட்டும் இல்லாம எதுவுமே நடக்கல மேடம், எது எடுத்தாலும் பிரச்சனை, மண்டை வலிக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதும், ஆரோக்கியத்துல நிறைய பிரச்சனையை பார்க்கிறவங்களும் இந்த மீனராசி அன்பர்கள் தான். ஸோ இதைத்தான் இப்படி நீங்க கேட்டகரைஸ் பண்ணி போகணும். சரி, இதுல எதெல்லாம் நல்லா இருக்கு, எதெல்லாம் நீங்க காஷனா இருக்கணும் அப்படின்றது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நன்மைகள் அப்படின்றது பலது இருக்கு, கவலைப்பட வேண்டாம். உங்க ஜாதகத்துல சனி கிரகம் நல்லா இருந்தது அப்படின்னா அதீத அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது சூப்பர். மேலும் உங்களுடைய ஆரோக்கியத்துல எதெல்லாம் மைனஸா இருந்ததோ அது எல்லாமே அவர் சரி பண்ணுவாருன்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லாவே இப்ப இருப்பீங்க. பிளீஸ் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ்க்குள்ள நீங்க போயிடுங்க. அது வாக்கிங்கா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு யோகா பண்ணலாம், நீங்க எதை வேணாலும் பண்ணலாம். பட் சம் எக்ஸசைஸ் இஸ் பீன் நீடட் இன் அ ரெகுலர் பேசிஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அந்த எக்ஸசைஸ் வீக்லி ஒன்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அது சாட்டர்டேவா இருக்கக்கூடாது, அது சண்டேவா இருக்கணும் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கணும். உணவு முறையில ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை. எச்சரிக்கைனா சாப்பிடாமலே இருக்கணும் அப்படின்றது தயவு செஞ்சு தப்பு. அண்ட் மேலும் பாத்தீங்க அப்படின்னா அந்த உணவு முறையில ஹெல்த்தியான டயட்டுக்கு நீங்க எடுத்துட்டு வரணும். ரொம்பவே உங்களை நீங்க போட்டு வாட்டிடக்கூடாது அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இரும்பு சக்தி உங்க உடம்புல எப்படி இருக்கு அப்படின்றதும் நீங்க பார்த்துக்கணும். ஆரோக்கியத்துல நீங்க ஜென்ரலா எடுக்கக்கூடிய மெடிசன்ஸை எதுவுமே ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. அண்ட் நீங்க ஃபுட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது. தூக்கத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பார்த்துக்கணும். ரொம்ப ஓவர் திங்கிங் அண்ட் டல்னஸ் போட்டு வாட்டும். லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ரொம்பவே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க மாத்திக்கணும். எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோ அதை நீங்க பண்ணணும். ஸ்லோ அண்ட் ஸ்டடியா பண்ணணும். மற்றவங்களுக்காகவே பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் மீனராசி. அதை கொஞ்சம் நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அது உங்களுடைய பேசிக் குணம். மாத்திக்கணும்ன்றது தேவையே இல்லை. ஏன்னா அதெல்லாம் நல்ல குணம். மீனராசியில ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டா அதை விட வேற என்ன வேணுங்க, நமக்காக அவர் இருப்பார் இல்லையா, அப்படிப்பட்டவங்க தான் மீனராசி. ஸோ அதெல்லாம் ஓகே. பட் ஆனாலும் சாப்பிடாம போய் ஃப்ரெண்டுக்காக நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு இப்ப நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துக்கு போனோம்னா உங்க மனசுன்றது பண்ணணும்னு நினைச்சாலும் உடல்ன்றது அங்க கை கொடுக்காம மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இப்ப கொஞ்சம் உங்களை புரிஞ்சுக்காமலும் இருப்பாங்க. அதையும் டேக் இட் ஈஸியா போய் அவங்க கிட்ட சொல்லுங்க. அண்ட் மேலும் நீங்க என்னத்தான் கம்யூனிகேட் பண்ணாலுமே உங்களுடைய கம்யூனிகேஷன் இங்க கரெக்டா போய் சேர வேண்டியவங்களுக்கு சேராது அப்படின்றதும் நீங்க தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னடா அது லைஃப் பார்ட்னரோட பிரச்சனை, நட்பு வட்டாரத்துல பிரச்சனை, பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை. பார்ட்னர்ஷிப்ல பார்ட்னர் மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு ஜாப், ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா நீங்க வேலை கொடுக்குறவங்க, வேலை வாங்குறவங்க எல்லாருமே இட் இஸ் கால் பார்ட்னர்ஸ். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒரு டிஷர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு கடைக்கு போறீங்க. நீங்க கரெக்டா தான் டிசைட் பண்றீங்க, கரெக்டான கடைக்கு தான் போறீங்க, கரெக்டான அமௌண்ட்டுக்கு மேலேயே
எடுத்துட்டு போறீங்க. ஆனா இப்போ இந்த டிஷர்ட் எடுத்து போடுறவன் ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு பார்ட்னர் தானே. நீங்க கிளியரா சொல்லுவீங்க, சார் எனக்கு ரெட் கலர் தான் வேணும், ஃபுல் ஹேண்ட் தான் வேணும் அப்படின்னு. ஆனா அவர் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருப்பார். சார் என்ன சார் இது அப்படின்னு சொல்லும் போது, சார் வேணா பாருங்க இல்லாட்டி போங்க சார் அப்படின்னு சொல்லி வெடுக்குன்னு பேசுவாங்க. ஏன்னா அங்க புரியாத ஒரு நிலை அங்க ஏற்படும். ஸோ அந்த இடத்துல நீங்க ஸ்லோ ஸ்டெடி என்னமோ அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இது சரி, ஒரு டிஷர்ட்னா ஓகே, நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க, அந்த டாக்டர் கரெக்டா நீங்க சொல்றத கம்யூனிகேஷன் அவங்களுக்கு போகவே போகாது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா உங்களுடைய கண்கள் பேசணும், உங்க எக்ஸ்பிரஷன் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்லணும், டாக்டர் ரொம்ப வயிற்று வலிக்குது டாக்டர் அப்படின்றது பேச்சில் மட்டும் இல்லாமல் உங்கள் கண்களில் உங்கள் ஆக்ஷனில் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு இன்புட் ஆகும். அதே மாதிரி மெடிசன் அவர் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் 1 minute எக்ஸ்ட்ரா அப்படின்னு கேட்டுட்டு இது எதுக்கா டாக்டர் அவர் வந்து சொல்லுவார், ஆமாப்பா உனக்கு தான் ஃபீவர்னு சொல்லி. டாக்டர் நான் வந்து ஃபீவர்னு சொல்லவே இல்லையே. ஏன்னா நீங்க போற சமயத்துல அந்த டாக்டர் ஃபுல்லா ஃபீவரே பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ டேக் ஃபார் கிராண்டடா எடுத்துக்குவாங்க. ஸோ இது யாருடைய மைனஸும் கிடையாது. உடனே இந்த டாக்டரோட சண்டை போட்டு அவரை பத்தி நெகட்டிவா பேசி இதெல்லாம் நீங்க ஜெயிக்க போறது இல்லை. இப்போ இந்த இடத்துல நீங்க ஸ்மார்ட்டா அலர்ட்டா இருக்கிறதுக்கு சனி பகவான் வந்து உங்களை ட்ரெயின் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் பார்த்துட்டு சரி டாக்டர் ஓகே டாக்டர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேற மெடிசன் வாங்கிட்டு நீங்கள் வந்து வரணும். ஏன்னா நீங்கள் போகிற சமயம் நீங்கள் அந்த இடத்துல யாரை பார்ட்னராக பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான இன்சிடென்ட் மேபி அந்த டாக்டருக்கு அப்போதான் வந்து அவங்க வீட்டுல இருந்து கண்டபடி அவங்கள பேசியிருக்கலாம், அல்லது ஒரு தேவையில்லாத ஒரு டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு கால் வந்திருக்கலாம். அந்த சமயத்துல நீங்க போய் நீங்க வந்து அங்க இருப்பீங்க. அண்ட் மேலும் பாத்தீங்க அப்படின்னா புதுசா கல்யாணமானவங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருங்க. இப்போ நிறைய உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்காம பேசுறதுக்கும் செய்யறதுக்கும் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. இந்த பக்கம் இவங்க புரிஞ்சுக்கலான்னு இருக்கும், அந்த பக்கம் ஜாப்ல ஹை ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஸோ இப்போ உங்களால மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப திணறக்கூடிய அமைப்புல இருக்கு. ஸோ அதனால நிறைய பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஹார்மோன்ஸ் நல்லா இருக்கக்கூடிய ஃபுட் எடுக்கணும், மஞ்சப்பொடி அதிகமா எடுக்கணும், வேப்பலை மஞ்சப்பொடி இதெல்லாம் ஒரு காப்பர் தட்டில் வச்சு ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர்ல நீங்க வச்சுடுங்க. எதுலையுமே நிதானம் நிதானம் நிதானம்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கணும். டேக் இட் ஈஸியா போகணும், மைண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஓன்னு கத்துற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் இப்போ வந்துடும். ஸோ இதுல நிதானம்ன்ற ஒரு விஷயம் இருந்தாலே போதும். அண்ட் அகெயின் நான் வந்து திரும்பி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்க ஜாதகத்துல சனி கிரகம் எப்படி இருக்கு, அதே மாதிரி திசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குன்றதை வச்சுதான் இந்த நெகட்டிவ்னஸ்னுடைய பிளாக்கேஜஸ் அதிகமாகும். சரி, இப்ப திருமணம் அப்போ வந்து பண்ணாமலே வச்சுக்கலாமான்னா நோ 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 நோ. இதையும் சமாளிச்சு பண்றதுக்கு தான் சனி பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அனலைஸ் பண்ணும்போது மட்டும் டபுள் ட்ரிபிள் ஃபபிள் 5 times கூட நீங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபேமிலியை பத்தி உங்களுடைய வரக்கூடிய அந்த பார்ட்னரை பத்தி எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிதானமா திருமண பந்தத்துக்குள்ள போய் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி யாரையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஒரு விஷயத்த நீங்க சொல்லிட்டு வந்துட்டீங்க, இதை செஞ்சுடுப்பா ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு போறோம்னா அவங்க செய்ய மாட்டாங்கன்ற அளவுக்கு அலர்ட் அலர்ட் அலர்ட்னு சொல்லிட்டு நீங்க அப்ரூவல் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ஜாப்ல பிசினஸ்ல ப்ராப்ளம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க வந்து எது எடுத்தாலுமே உங்க கண்ட்ரோல்ல நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. தூக்கத்தை தயவு செஞ்சு தொலைச்சிடாதீங்க. வெளியில சாப்பிடும் போது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமா இருக்கா, ஃபுட் பாய்சனிங் அதிகமா ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் தான் ஜென்மத்துல மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் நடக்கும். அண்ட் மேலும் உங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களும் உங்களை சரியா புரிஞ்சுக்காம, வேலை செய்யறவங்களும் சரியா புரிஞ்சுக்காம, உங்க பாஸும் சரியா புரிஞ்சுக்காம இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணி யூ ஆர் தி பெஸ்ட் பர்சன் ஃபார் யூ அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி அனலைஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போகணும். அண்ட் உங்க ஜாதகத்துல சனி கிரகம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு உண்டான கடவுளை நீங்க கும்பிடுங்க. விநாயகருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஹனுமனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் பாசிட்டிவ் கலர்ஸ் வந்து நீங்க நிறைய யூஸ் பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா நீங்க குச்சனூருக்கு கண்டிப்பா நீங்க வந்து போயிட்டே வரணும் வருஷம் ஒரு தடவை. குச்சனூர்னது சுயம்பு சனீஸ்வரர், நான் சொல்ல தேவையில்லை. அந்த பக்குவம் பெற்ற
குச்சனூர் சனீஸ்வர ஸ்தலத்துக்கு நீங்க போயிட்டு வர எல்லா விஷயத்துமே அந்த சுயம்பு சனீஸ்வரர் அவர் பக்கத்துல இருந்து உங்களுக்கு வரும் முன்னே சொல்லி அதை ஓவர் கம் பண்றதுக்கு பயங்கரமா வழிவகுப்பார். ஸோ அயர்ன் ஃபுட் அண்ட் எல்லோ கலர் ஃபுட்ஸ், பிளாக் ஃபுட்ஸ் அண்ட் எல்லோ கலர் ஃபுட்ஸ் வந்து அதிகமா சாப்பிடுங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.